எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வர்யா. இந்த படத்து மூலமா ஒரு சின்ன ப்ரொடியூசரா நான் அறிமுகமாகுறேன். அதே மாரி ஒரு ஆக்டராவும் அறிமுகமாகுறேன். அனந்த்துக்கு தேங்க்ஸ். ஆக்சுவலா நான் அனந்த லான்ச் பண்ணல. அனந்த் தான் என்ன லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெங்கட் பிரபு சாருக்கு வந்து நான் நிஜமாவே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலுமே கோட் மாதிரியான இவ்வளவு பெரிய படம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன படம் ஒரு ஃப்ரெண்டு பண்றாங்க, அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கும்போது யோசிக்க கூட இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அவர் வந்து வெங்கட் பிரபு பிரசன்ஸ்னு அவரோட ப்ரொடக்ஷன்ல இல்லாம வெளி ப்ரொடக்ஷன்ல அவர் பண்ணதே வந்து கிடையாது. நிஜமாவே இந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகவும் ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. இத்தனை வருஷம் வந்து இந்த பசங்க உழைச்சிருக்காங்க. எல்லாருமே இத்தனை வருஷம் நாங்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது வந்து இன்னைக்கு ஒரு நாளுக்காக தான். ரொம்ப டென்ஷனாக வந்தோம், ரொம்ப பயந்து போய் வந்தோம், ரொம்ப படபடப்பாக இருந்தது. அந்த இன்டர்வல் முடிச்சு நீங்கள்லாம் வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப எமோஷனலான ஒரு டைமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டெஃபினட்டாக நண்பன் ஒருவன் வந்த பிறகு உங்கள் எல்லாருக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சோ அதே மாதிரி மக்களுக்கும் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் தேங்க்ஸ் பண்ணீங்களா? யாரெல்லாம் பண்ணீங்க? மறந்துட்டீங்க. இந்த பேர் ஒரு ஈவென்ட் பேர் வச்சீங்கல்ல, இந்த பேர் உருவாக்குன ஒரு பேர் போட்டீங்களா? கவிஞர் வாலி இருக்கு. வாலி. கேடி குஞ்சுமன் பேரை போட்டீங்களா? ப்ரொடியூசர். கேடி குஞ்சுமன் தான் அந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணது. அவர் எவ்வளவு பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கு அவரு பேரை விட்டுட்டு அவரு படத்துல எழுதுனவங்க பேர்லாம் போடுறீங்க. மிக முக்கியமானவர்லாம் போடணும்ல, நீங்க ஜட்ஜ் பண்ணணும்ல. மன்னிக்கணும் சார், நான் ஒன்னொன்னு தான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மன்னிக்கணும், மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாமே நெக்ஸ்ட் டைம்ல நாங்க பாத்துக்கிறோம். அதனாலதான் சார் நாங்க கத்துக்கிறோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் வந்து கத்துக்கிறோம். ஏன்னா யாருமே இங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஒரு ப்ரொடியூசர் இதுல இருந்து நானும் வரல, ஒரு ஆக்டர் பேக்ரவுண்ட் அந்த இதுல இருந்து அவரும் வரல. எல்லாருமே இங்க வந்து புதுசு. ஒரு நார்மலான ஒரு காமன் மேன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா, உங்க பக்கத்து வீட்டுல அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் நாங்க ரெண்டு பேருமே வந்திருக்கோம். ஸோ வி டோன்ட் ஹாவ் அ பேக்ரவுண்டோ இதை பத்தின பெரிய ஒரு நாலேஜ் கிடையாது. வாட் ஆல் வி நீட் அப்படின்னா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதையும் நீங்க தான் வந்து கரெக்ட் தான், நீங்க வந்து தேறிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்க தான். தேங்க்யூ. கத்துக்கிட்டு இருக்கோம். டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் பண்ணிடுவோம். சாரி சார், மலர் பிக்சரே கொண்டு வந்தீங்க. ஏன் ஒரு டப்புன்னு ஒரு டீச்சரே வச்சீங்க? வேற ஏதாவது பேர் கொடுத்தா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லுக் வந்தது. சூப்பர். இல்ல அது நாங்களே எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்யூ. அத எதிர்பார்க்கல. ஆக்சுவலா இந்த படமே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நான் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இது எனக்கு வந்துட்டு என்னன்னா, நானுமே சென்னை 28 தான், வந்த வழியில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ என் ஃப்ரெண்டு ஊருக்கு போன அப்புறமா தான் அவனை ஏர்போர்ட்டில் விட போகும்போது தான் இந்த கதையை உருவாச்சு. அந்த நாள் அன்றைக்கி தான் இந்த கதை தோன்றுச்சு. அப்போ தான் நான் எனக்கு ரிலேட் ஆனால் எல்லாருக்கும் ரிலேட் ஆன என்னென்னலாம் விதங்கள் இருக்குமோ அதெல்லாம் நான் எழுதினேன். என்னோடய ரியல் லைஃப் லயோலா காலேஜ் தான் நான் விஸ்காம் படித்தேன். அதில் எங்கள் மேம் பேர் சூசன். ஆக்சுவலாக நாங்களாம் வந்துட்டு அப்போது இந்த காக்கா படம் வந்ததால கிளாஸே வந்துட்டு மாயா மேம் தான் சொல்லிட்டு இருப்போம். அதனால தான் நான் அவங்கள இது பண்ணேன். நீங்கள் இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்ல படம் எடுத்துருக்கீங்க. ஏன் இவ்வளோ டிலே? இப்போ வந்து மலையாள படம்லாம் 2 படம் ஹிட் ஆயிடுச்சு. சார் அதுதான் சொல்றோமே சார். நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலி நானும் சவுண்ட் கிடையாது. இந்த ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது கடன் கொடுக்குறவங்க கூட எப்படி பார்க்குறாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ பார்த்துட்டு நமக்கு ஏதாவது கொலாட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று இதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைமும் தேவைப்பட்டது எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் இல்லை சார், அது வந்துட்டு அந்த இது மட்டும்தான் அப்படி டைமில் இருக்கிறனால யூஸ் பண்ணோம். நாங்கள் ஷூட் பண்ணது எல்லாமே வந்துட்டு லேட்டாக கொரோனா காலகட்டத்துக்கு. கொரோனா ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் வந்துட்டு அதாவது பொன்னியின் செல்வன் இல்லை பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது நாங்களாம் என்ன சார், அதனால் தண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று இன்னைக்கு எங்களுக்கு ஆக்சுவலாக படம் இல்லை சார். ஐயோ இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வார்த்தை கேட்கறதுன்றது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார். எங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய வெற்றி. நான் ஆக்சுவலாக உட்லாண்ட்ஸில் நிறைய படம் பார்ப்பேன் சார். எங்கள் பேனர் அங்கே இருந்தபோது எனக்கு அன்றைக்கே வந்துட்டு எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு. ஏன்னா அந்த ஒரு நாளுக்கு நாங்கள் ரொம்ப சாதாரணமான ஆசைகளோடு இருக்கிற ஒரு பசங்க தான் சார். நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதே எனக்கு இன்றைக்கி தூக்கம் வராது சார். நீங்கள் சொன்னது உண்மையிலே எனக்கு என்னென்னா, சார் ப்ரெஸ்ஸில் இந்த எவ்வளோ இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது சார். இந்த ஒரே ஒரு நாளுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், இது நடக்கும் நம்புங்கன்னு. நான் என்ன நம்புறது பரவாயில்ல சார். இவ்வளோ பேர் என்ன நம்பி வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு ஆள், அதாவது இந்த இன்டர்வல் பிளாக் எல்லாரும் சொன்னீங்கல்ல சார், இந்த இன்டர்வல் பிளாக் தான் சார் நான் வந்துட்டு சார் பார்த்த உடனே சொன்னது இந்த படம் ஜெயிக்கும்.
அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இறங்கி அவர் மென்டர்ஷிப் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணார் சார். மேம் சொன்ன மாதிரி கோட் தளபதி சாரோடைய படம் பண்ணிட்டு இருக்க டைமில் கூட அவர் வந்துட்டு உண்மையிலேயே அவர் தான் சார் நண்பன் வரும்னு வந்த பிறகு. ஏன்னா அவர் என்னென்ன சின்ன சின்னதாக என்ன பெட்டர் பண்ணலான்ற நிறைய மென்டரிங் கொடுத்தாரு எனக்கு. ஸோ நான் வந்துட்டு அவருடைய ஒரு சிஷ்யனாகவே நான் மாறிட்டேன். எனக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ சொன்னார், அவ்வளோ அது பாசிட்டிவாக. கடைசியில் கூட ஒரு சின்ன ஒரு இது இருந்தபோது எல்லாருமே சிரித்தாங்க. அது வந்துட்டு அது அந்த ஐடியா கொண்டு அது அவர் கொடுத்தது. ஸோ வந்துட்டு எனக்கு இதெல்லாமே கனவு சார். ஸோ வந்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னது மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ சார். சுதாகர் அவங்க அந்த அண்ணன் கேரக்டர்ல ஒரு மாசான ஒரு சீன் எதுவும் ஃபைட் வந்து பட் அவர் பயங்கரமா எமோஷனலாக காட்டுறதுக்கு ஏன்னா அவர் என் அண்ணன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்துட்டு நான் எழுதும் போதே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னது அவருக்கு தான். எனக்கு தெரியும், நான் எழுதும் போதே எனக்கு அந்த ஸ்லாங் வந்துடும். என்ன தம்பி அப்படின்னா எனக்கு மண்டையில் வந்துட்டு இவர் தான் வருவார். ஏன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது ரெண்டு அண்ணன்கள் வந்து சொன்னாங்க, இங்கே யதார்த்தமாக இருக்குது, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படியே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுவாங்க. யதார்த்தமாக இருக்குது, அடிக்கிறானுங்க, திட்டுறானுங்க, முதுகில் குத்துறானுங்க, என்னெல்லாமோ பேசுகிறானுங்க, எல்லாமே யதார்த்தமாக இருக்குன்னும் போது எனக்கு யதார்த்தம் தேவைப்படுச்சு. அந்த யதார்த்தத்துக்கு காரணம் என்னென்னா நாங்கள் எல்லாம் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வாழ்க்கையில் உண்மையாலுமே ஒரே இடத்துல ஃபஸ்ட்டு படம் சிங்கப்பூரில் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்துட்டு நாங்கள் அந்த ஒரே ஒரு ஷூட்டிங் பண்ண நீங்கள் பார்த்த அந்த வீட்டிலே தான் நாங்கள் கிட்டத்தட்ட 25 பேர் தங்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் எப்படி பாசிபிள்னா, ஏன்னா நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, யாருமே வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இவர் அதெல்லாம் தண்ணி எங்கள் அண்ணன் என்னென்னா மாசா பண்ணுறது சுதாகரன்ன்ற ஒரு பெரிய ஒரு 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 இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் அண்ணனுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது. அது இந்த படம் மூலியமாக வெளில வரும். அடுத்தடுத்த ஒரு நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போகணுன்னு என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நெகட்டிவ் சைடு மெயினாக வந்து நிற்பாங்க. பட் யாரும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவ் கொண்டு கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து பாசிட்டிவாக. ஏன்னா நான் பார்க்குறேன் அண்ணன், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் இருந்தால் கூட அவனுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் வாழ்க்கையில் பார்த்ததெல்லாம் அதுதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் கையில் இருக்க பேனாக்கு தான் பெரிய மதிப்பும் பெரிய ஒரு பவரும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சின்ன படத்தை ஏற்றி விட்டு போன வருஷம் எவ்வளோ படத்தை ஹிட் பண்ணி விட்டுருக்கீங்க. எவ்வளோ அதெல்லாம் நீ உங்கள் மனசில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கிறதுனால தானே. அந்த ஜென்யூனிட்டியை காட்டணுன்றதுனால தான் நான் எல்லார் கேரக்டருக்குள்ளேயுமே. இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர் கூட ஒரு டைலாக் சொல்லுவார். இந்த மாதிரி என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி வந்துட்டு இவன் என்ன வந்துட்டு என்னத்துக்கு நான் தப்பாக நினச்சா, நான் அப்படி பேசுனதுக்காக தானே, வேற யாரோ பேசியிருந்தா தப்பாயிடும்ன்றது. எப்படின்னா, நம்ம வீட்டில் அம்மா ரொம்ப சம்டைம்ஸ் அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் ரொம்ப செல்லமாக திட்டுவாங்க, இன்னொருத்தவங்க ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. ஆனால் கடுமையாக இருக்கிறதும் ஒரு அன்பு தான். அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜென்யூனிட்டியும் ஒரு நல்லதையும் நான் பார்க்குறேன். இந்த படமும் அதுதான். நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்த்து ஒரு ஹோப்பை விதைக்கணும். இவ்வளோ நிறைய வந்துட்டு ஆக்ஷன்கள், அதுவும் நான் ரசிப்போம். எல்லாமே ஆக்ஷன்கள், வயலன்ஸ், அதெல்லாம் தாண்டி ஒரு மென்மையாக ஒரு அழகா மனுஷங்களுக்குள்ள இருக்க யதார்த்தத்தை எடுத்துட்டு வரணுன்ற ஒரு சாதாரண பிபிஏ கொண்டு வந்தீங்க உள்ள. ஏன் இப்ப பாதியை கொண்டு வரல? ஆமா ஆமா, அவரு பாட்டு பாடி அவருடைய அண்ணன் தம்பி கேரக்டர் தான் இதுலயும் வருது. அதே மியூசியம் இதுதான் ஃபீல் எல்லாமே. ஆமா ஆமாண்ணே. அப்ப ஏன் ஆதி எந்த குறிப்பிடல? இல்லண்ணே, மட்டும் போட்டீங்க. ஐயோ இல்லண்ணே, அவரு பாடி இருக்காரு படத்தில் வந்துட்டு. இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஹிட் பாடலே பக்கோடா சாங் அப்படிங்கிற அந்த வைப் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற பாடலே அவர் தான் பாடியிருக்காரு. அவர் என்னன்னா, எனக்கு நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் கேட்டதே, நான் எப்படி இருந்தேன்னா, நான் அவர்கிட்டேருந்து நாங்கள்லாமே வந்துட்டு அவங்கள்ட்டேருந்து வந்தவங்க தானே. ஆனால் அவருடைய மியூசியம் முறுக்குலேருந்து, அதாவது அவங்களோட கேங்லேருந்து வர ஃபஸ்ட்டு டேரக்டர் நான். ஸோ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா, வெளில போயிட்டு ஒரு சாதிச்சுட்டு அண்ணன் அப்படின்னு போய் ஒரு கப் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அது அப்படியே நான் வந்துட்டு என்னென்னா, நான் போய் காட்டும்போது பாட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணி போய் காட்டும்போது, இதை நான் பாடுறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டு மிகப்பெரிய ஒவ்வொரு நாங்கள்லாம் காலேஜுக்கு தானே போவோம். எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்கெலாம் போய் ப்ரமோட் பண்ணுவோம். நான் வீதியாக போனோம். இந்த ப்ரமோஷன்ஸ் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா, எல்லா தெருவுலையும் மக்கள் இருப்பாங்க. நான் பார்க்குறவங்களாம் இவங்க பார்த்துட மாட்டாங்களா படம், அவங்க பார்த்துட மாட்டாங்களான்னு தான் போவேன். அப்படி நான் காலேஜாக போகும்போது அந்த பாடல்களுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் வருதே ஆதி அண்ணாக்காக தான். பெரிய நன்றி. ஸோ வந்துட்டு நான் அவரையுமே இது பண்ணேன். ஆனா வந்து படத்துல வந்து 3-4 நண்பர்கள் வரவே இல்லை ப்ரொமோஷனுக்கு. ஏன் இப்ப பாலா வரல, இர்ஃபான் வரல, அப்புறம் ஹீரோயின் வரல? இல்லைண்ணே, என்னன்னா இது என்ன, இர்ஃபான் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்து இதாக இருந்ததுண்ணே. அது நல்ல ஒரு விஷயம். பாலா வந்துட்டு ஊரில் இருக்காருண்ணே. இப்போ கூட ஃபோன் பண்ணார், நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் வர சொல்லிட்டாரு. எனக்கு என்னென்னா, இவங்க எல்லாருமே ஒன்றாவே வளர்ந்து பசங்க என்னென்ன அதான் அவங்க ஊர்லேருந்து வந்துட்டு இருக்காங்கண்ணே. இப்போ ப்ரீமியர் அங்கே இருக்குண்ணே, இங்கே வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு இங்கே இந்த டைமிங் தானே, மற்றபடி அவங்க எல்லா ப்ரமோஷன்ஸ்லையுமே அவங்க இருக்காங்க. இல்லைன்னா ஜிவி சார் வந்துட்டு பாட வர்றாரு. அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா காஷிஃப் வந்துட்டு ஜிவி அண்ணாவுடைய எல்லாமே இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா.
ஸோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா வந்துட்டு ஜிவி அண்ணா பாடி நாங்களாம், ஏன்னா கிட்டத்தட்ட ரஹ்மான் சாரோடைய ஃபேமிலியே இந்த படத்தில் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வந்துட்டு நான் கண்டிப்பாக இதுக்காகவே எல்லாரும் சேர்த்து வச்சு மறுபடியும் கூப்பிட்டு வரேன் அந்த டைம். சார் வெங்கட் பிரபு சார் இருக்காங்கல்ல, படத்தில் வருமே, எனக்கு இளையராஜாவும் பிடிக்கும் சார். புரியலண்ணா. இல்ல வெங்கட் பிரபு கோட் பண்ணிட்டு இருக்காரு. அஜித் நிறைய காமிச்சிருக்கோம், விஜய் ஏன் காமிக்கல? அண்ணே நான் படத்தில் வருமே தளபதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா எனக்கு அப்படி பார்த்தா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கமல் சாரை பிடிக்கும், தனுஷ் சாரை பிடிக்கும். அது அந்த மாதிரி இந்த கதைக்கு என்ன அப்படின்றது தானே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எனக்கு தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாரையும் பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிக்ரியேஷன், ஃபஸ்ட் லுக், ஒரு இந்த எங்களை மாதிரி படங்களுக்கு 3 விஷயம் நடக்கணுண்ணே. கடவுள் புண்ணியத்தில் உங்களோட ஆசீர்வாதத்தில் அது நடந்திருக்குண்ணே. முதல் விஷயம், ஒரு ஃபஸ்ட் லுக்குங்கிறது எல்லார் மனசுலையும் போய் சேரணுண்ணே. அது எல்லாருக்குமே சேர்ந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப் படங்கள் போஸ்டராக ரிக்ரியேட் பண்ணி பண்ணோம். அதை நாங்கள் பண்ணுறது சாதாரணமான விஷயம் தானே. ஆனால் அதை அந்த படத்தில் நடித்தவங்களே எல்லாருமே போஸ்ட் பண்ணி ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், டிஜிட்டலில், ஏன் நேரில் கூட நிறைய ஈவெண்ட்ஸில் பேசினாங்கண்ணே. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட பஞ்சதந்திரமில் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஆரம்பிச்சு, ரமகிருஷ்ணன் மேடம் ஆரம்பிச்சு, அப்புறம் பாய்ஸ் படத்தில் இருக்கவங்க எல்லாரும், சென்னை 28 டீம் எல்லாரும், சுப்பிரமணியபுரத்தில் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார்னு எல்லாருமே இண்டஸ்ட்ரி கோலிவுட்டே எங்களை சப்போர்ட் பண்ணிச்சுண்ணே. அப்படி எனக்கு நாங்கள் யாருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கோம்னா என்டையர் கோலிவுட் இண்டஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெய்லரை இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணி அனிருத் சார், ஏஆர் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் வந்துட்டு யுவன் சார், இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணதுக்கும் இப்போ இன்னைக்கு இந்த ப்ரெஷ் ஷோ தானே எங்களுடைய ரிசல்ட் டே. இதுக்கு நீங்கள் பேசுகிறதுக்குமே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி தானே சொல்லணும். அதனால் என்டையர் தமிழ் மீடியா, கோலிவுட் எல்லாருக்குமே நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்ண்ணே. எங்கள் அம்மா ஃபேனு. எங்கள் அம்மா வந்துட்டு சின்ன சின்ன ஆசை அப்படின்னு அவங்க ஒரு கதை புத்தகம் எழுதினாங்க. அதுலேருந்து தான் எனக்கு வந்துச்சு. ஸோ என்னென்னா எனக்கு ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப் தான் இந்த படமே. ஒவ்வொரு சாப்டர் ஆஃப் லைஃப்பை பார்க்கும்போது சும்மா போடக்கூடாது, அதில் ஒரு சின்ன ஒரு பொயட்டிக் டச்சோ, சின்ன ஒரு புது விஷயம். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இன்றைக்கி 2வது நாள் நான் தூங்க மாட்டேன். ஏன்னா அந்த கேள்வி மாதிரி இந்த கேள்வி, ஏன்னா நான் அதை யாராவது கேட்பாங்களான்னு ஏங்கி எழுதின விஷயம். அது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நோட் பண்ணதுக்கு. அண்ட் எஸ், நாங்கள் உண்மை அவர் பாட்டை கேட்காம நம்மளால இருக்க முடியுமா? எக்ஸாக்ட்லி சார். 100% சார். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இதை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் ஒரு இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ, நாங்க பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறது கூட ரெடியா இருக்கோம். இல்ல எனக்கு எப்படின்னா ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு சார். எப்படி ஆமா, ஏன்னா அதானே இந்த படத்துல வந்துட்டு அது எங்கேருந்து வந்த இன்ஸ்பிரேஷன்னா அகைன் வெங்கட் பிரபு சார் தான். அவர் தான். ஸோ அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை 28ல் மிர்ச்சி சிவா கிளைமேக்ஸ்லேயே வர மாட்டார். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யதார்த்தம் தானே. அந்த யதார்த்தத்தை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியும்னு நினச்சோம். நான் இப்போ வரையும் என்னுடைய ஒரு 30 ஆண்டுகால வாழ்க்கையை வந்துட்டு காட்டியிருக்கோம். அடுத்தடுத்து வாழ்க்கை போகும்போது அடுத்தடுத்த சாப்டர் இருக்குது. ரஹ்மான்ஸோட நிறைய பாடல்கள் இருக்குது. ஸோ அதை வச்சு இன்னும் 2, 3 என்ன வேணால் பண்ணலான்னு. உங்கள் ஆசீர்வாதம் தான் வேணும். தேங்க்யூ.